இந்த உலகத்துல 100க்கு 2 பேர் மட்டும் ஏன் நல்லா இருக்காங்க, மற்ற 98 பேர் ஏன் அப்படி இல்லைன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் 98% பேர் யோசிக்காம மற்றவங்களை பார்த்து அப்படியே செய்றாங்க. உதாரணமா, சுப்பிரமணியம் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், நானும் அதையே படிக்கிறேன். கணேசன் பையன் டாக்டர் ஆகிட்டான், நானும் டாக்டர் ஆகிறேன். குமார் புதுசா தொழில் ஆரம்பிச்சான், நானும் அதையே செய்றேன். இப்படி மற்றவங்களை பார்த்து செஞ்சு தோத்து போன நிறைய பேரை நீங்க சுத்தி பார்க்கலாம். பார்த்து செய்யறதுக்கு கூட புத்திசாலித்தனம் வேணும்னு நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டு இருப்பீங்க. இத ஒரு கதை மூலமா இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒருத்தர் சின்ன கடை வச்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில சில திருடங்களை பார்த்தாரு. அந்த கடைக்காரர் கேட்டாரு, இவ்வளவு ராத்திரியில எங்க போறீங்க? ஒரு திருடன் சொன்னான், நாங்க வியாபாரிங்க, சாமான் வாங்க போறோம். இதை கேட்டதும் கடைக்காரர் கேட்டாரு, இவ்வளவு ராத்திரியில எங்க சாமான் வாங்குவீங்க? காசு கொடுப்பீங்களா இல்ல கடனுக்கா? திருடன் சொன்னான், காசுலாம் கொடுக்க மாட்டோம், சும்மாவே எடுத்துக்குவோம். இதை கேட்டதும் கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். காசே இல்லாம சாமான் கிடைக்கிற என்ன தொழில் இதுன்னு யோசிச்சாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரு, நானும் இந்த தொழிலை கத்துக்கணும். திருடங்க சொன்னாங்க, சரி எங்க கூட வா. கொஞ்சம் தூரம் போனதும் கடைக்காரர் சொன்னாரு, எனக்கு இந்த தொழில் பத்தி ஒண்ணுமே தெரியாது, எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. ஒரு திருடன் சொன்னா, நான் சொல்றத ஒரு பேப்பர்ல நல்லா எழுது. திருடன் சொன்னான், மெதுவா யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டுக்கு பின்னாடி போ. கண்ணுல படுற எல்லா பொருளையும் ஒன்னா சேர்த்து வை. வீட்டுக்காரர் கேட்கவும் கூடாது, காசும் கொடுக்க கூடாது. அமைதியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடணும். அந்த கடைக்காரர் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. இன்னொரு ஊருக்கு போனதும் திருடங்க அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னாங்க, இப்போ நீ ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போ, ஆனா பேப்பர்ல எழுதுனதை மறக்காத. கடைக்காரர் மெதுவா ஒரு வீட்டுக்குள்ள போனாரு. உள்ள எல்லாரும் தூங்கிட்டே இருந்தாங்க. அவரு பொருளை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு ஒரு தட்டு கை தவறி கீழே விழுந்து சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டு வீட்டுல இருந்த எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடி வாங்கும்போது, ஆனா இப்படி நடக்கும்னு பேப்பர்ல எழுதலையேன்னு அந்த கடைக்காரர் கத்துனாரு. அதனால நண்பர்களே, இந்த கதை மூலமா பார்த்து செய்யறதுக்கு கூட அறிவு வேணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதனாலதான் 100க்கு 2 பேர் மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, மற்ற 98% பேர் ஜெயிக்கிறது இல்ல. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்கு. எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆகிட முடியாது. எல்லாரும் பில் கேட்ஸ் இல்ல வாரன் பஃபெட் மாதிரி பெரிய ஆள் ஆக முடியாது. ஆனா 98% மக்கள் இது புரியாம இல்ல புரிஞ்சுக்க முயற்சி கூட செய்யாம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே செய்யறதுல தான் இருக்காங்க. இப்படி செய்யறத விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த வேலையை செஞ்சா சீக்கிரமா வெற்றி அடையலாம். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க ஜெயிக்கிற அந்த 2% இருக்கணுமா இல்ல மற்ற 98% பேர் கூடவே இருக்கணுமா?